ஜெய் சாய்ராம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு இந்த பதிவில் தேய்பிறை சஷ்டி திதி வழிபாடு பற்றி தான் ஷேர் பண்ண போகிறேன். முருகப்பெருமானுக்கு எப்படி வழிபாடு செய்யலாம், என்ன பொருட்கள் வச்சு வழிபாடு செய்யலாம் அப்படின்றத பற்றி நாம் இந்த பதிவில் பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும். முக்கியமாக கடன் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இந்த பதிவு கை மேலே பலன் கொடுக்கும்னே சொல்லலாம். என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அதாவது நாளைய தினம் 17/6/2025 செவ்வாய்க்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய தேய்பிறை சஷ்டி திதி. செவ்வாய்க்கிழமை மதியம் 12:40 மணி வரைக்கும் தான் சஷ்டி திதி இருக்கு. அதனால இந்த வழிபாட்டை நீங்க நாளை செவ்வாய்க்கிழமை காலையில 6 மணிலிருந்து 7 மணிக்குள்ள செய்து முடிக்கிறது அதிசிறப்பு வாய்ந்த பலனை நமக்கு கொடுக்கும். ஏன்னா செவ்வாய்க்கிழமை காலையில 6லிருந்து 7 மணி வரைக்கும் செவ்வாய் ஹோரை இருக்கு. இந்த அதிசக்தி வாய்ந்த நாள்ல முருகப்பெருமான் கிட்ட என்ன வரம் கேட்டாலும் அது உடனே நமக்கு கிடைக்கும். இது செவ்வாய்க்கிழமை தேய்பிறை சஷ்டி திதி அப்படிங்கிறதுனால உங்களுடைய கடன் சுமை குறைவதற்கான இன்றைய தினம் பிரார்த்தனைய கண்டிப்பா நீங்க செஞ்சுக்கலாம். தீராத நோய் நொடிகள் உங்களை விட்டு விலக, தீராத கடன் சுமை விலக, எதிரி தொல்லை நீங்க, கண் திருஷ்டி விலகணும் அப்படின்னா, இப்படி உங்களை விட்டு என்ன பிரச்சனைகள் எல்லாமே விலகி போகணும்னு நினைக்கிறீங்களோ அதை எல்லாமே உங்களை விட்டு ஒதுக்கி வைக்க இந்த நாளில் வழிபாடு நீங்க செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு கை கொடுக்கும். மனதுக்குள்ள இருக்கும் பொறாமை, அழுக்கு, கெட்ட புத்தி, வன்மம், பழி வாங்கிறது, இது எல்லாமே இந்த குணங்களை எல்லாமே வெளியில துரத்தி அடிக்கவும் இந்த தினத்துல முருகப்பெருமான நாம வழிபாடு செய்யலாம். இதுல கடன் பிரச்சனை தீரணும் அப்படின்னா இந்த சஷ்டி திதியில இப்படி வழிபாடு செய்யுங்க. தீராத கடன் சுமையிலிருந்து வெளிவரணும் அப்படின்னா நாளைய தினம் முருகப்பெருமானுக்கு இந்த பழத்தை நைவேத்தியமாக வைக்கணும். முருகப்பெருமானுக்கு ரொம்பவும் பிடிச்சது நாவல் பழம். இது நாவல் பழ சீசனும் இப்ப இருக்கு. கட்டாயமா நம்ம வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற பழக்கடையில இந்த பழம் கிடைக்கும், கேட்டு பாருங்க. இன்னைக்கு இரவே இந்த நாவல் பழத்தை கொஞ்சம் வாங்கி வீட்டில் பத்திரப்படுத்தி வச்சுக்கோங்க. நாளைக்கு காலையில 6 மணிலிருந்து 7 மணி வரைக்கும் பூஜை அறையில நெய் தீபம் ஏற்றி முருகருக்கு இந்த நாவல் பழத்தை நெய்வேத்தியமாக வச்சிருங்க. ஒரு வெற்றிலைக்கு மேல நாவல் பழம் வச்சு முருகப்பெருமானுக்கு நெய்வேத்தியம் நாளைய தினம் செய்யறது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. நாளை வெற்றிலை மீது நாவல் பழத்தை வச்சு முருகன் கிட்ட வேண்டிக்கிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதல் கூடிய சீக்கிரமே பலிக்கும். கண்டிப்பா இதை முயற்சி செஞ்சு பாருங்க. அப்புறமா ஒரு மஞ்சள் துணி எடுத்துக்கோங்க, ஒரு கைப்பிடி கல்லுப்பு, 6 மிளகு வச்சு அந்த மஞ்சள் துணியில போட்டு நல்லா முடிச்சு போட்டு வச்சுக்கோங்க. இந்த கல்லுப்பு முடிச்ச கையில வச்சுக்கோங்க. எடுத்து நல்லா கையில வச்சுட்டு, என்னுடைய கடனும் கஷ்டமும் இந்த கல்லுப்பு கரையிறது போல கரைஞ்சு போகணும் முருகா, அதுக்கு நீயே துணையா நிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த கல்லுப்பு முடிச்ச முருகர் பாதத்துல வச்சுட்டு தீப தூப ஆராதனை காண்பிச்சுட்டு உங்களுடைய வழிபாட்டை நீங்க நிறைவு செஞ்சுக்கோங்க. பூஜை நிறைவு செஞ்சதுக்கு அப்புறமா இந்த நாவல் பழத்தை பிரசாதமா நம்ம வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருமே சாப்பிடலாம். அடுத்து செவ்வாய்க்கிழமை வர அந்த கல்லுப்பு பூஜை அறையிலேயே இருக்கட்டும். இந்த நாளை செவ்வாய்க்கிழமை வைக்கிறது, அதுக்கு அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை வரைக்கும் பூஜை அறையிலேயே நீங்க அப்படியே வச்சிருங்க. இதுக்கு இடைப்பட்ட காலத்துல உங்களுடைய கடன் சுமை தீரும் முயற்சிகளை நீங்க எடுத்துக்கிட்டே வாங்க. அடுத்த செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு கல்லுப்பையும் மிளகையும் எடுத்து தண்ணீர்ல போட்டு உங்க கைய கொண்டு கரைச்சி விட்டுருங்க. உங்க கையில எடுத்த தண்ணீர்ல கரைச்சிருங்க. கடன் சுமை எல்லாமே அந்த தண்ணீர்ல கல்லுப்பு கரையிறது போல கரைஞ்சு காணாமல் போயிடும். மிளகு மட்டும் அந்த தண்ணீரிலேயே இருக்கட்டும். அந்த தண்ணீரை அப்படியே கொண்டு போய் கால்படாத இடத்துல கொட்டி விட்டுருங்க. இந்த எளிமையான பரிகாரம் உங்க வாழ்நாள் பிரச்சனையிலிருந்து உங்களை விடுபட வைக்க ரொம்ப பெரிய உதவியாக இருக்கும். இது தவிர செவ்வாய்க்கிழமை காலை 6 to 7 முருகர் கோயிலுக்கு போக முடியும் அப்படின்னா நீங்க அங்க போய் இந்த பிரார்த்தனையை நீங்க செய்யலாம். இப்ப நான் சொன்னதெல்லாம் நீங்க வீட்டில் செய்ய முடியாது அப்படின்ற பட்சத்துல
கோவிலில் முருகப்பெருமானுக்கு நாவல் பழம் வாங்கிட்டு போங்க. உங்கள் பேரில் அர்ச்சனை பண்ணிவிட்டு சுவாமிக்கு அந்த நாவல் பழத்தை வச்சுட்டு அதுக்கப்புறமா அதை வாங்கி அங்கே வரும் பக்தர்களுக்கு அதை தானமாக கொடுங்க. உங்கள் வீட்டில் இந்த வழிபாடு செய்ய முடியலை அப்படின்ற பட்சத்தில் இந்த வழிபாடை நீங்கள் மேற்கொண்டுக்கலாம். அதனால் இதை நீங்கள் நம்பிக்கையோடு செய்யுங்க. நிச்சயமாக உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். முக்கியமாக கடன் பிரச்சனைக்கு ஒரு பெரிய தீர்வு உங்களுக்கு கிடைக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இதில் ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இது போல் எனக்கு தெரிஞ்ச ஆன்மீக பதிவுகளை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.